இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய 74வது பிறந்த நாள். அதுக்காக நம்ம தளபதி ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதாவது தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. தளபதியோட இந்த போஸ்ட் தான் காலையில இருந்து சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியாவுல 2 தரப்பு ஃபேன்ஸுக்கும் எவ்வளவு சண்டை போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தளபதியோட இந்த போஸ்ட் மேபி சண்டையை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் தளபதி அரசியலுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. யார் என்ன சொன்னாலுமே இந்த சூப்பர் ஸ்டார் பத்தி நம்ம தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். எனக்கு மக்கள் கொடுத்த தளபதி அப்படிங்கிற பட்டமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அதை புரிஞ்சுக்காம 2 தரப்பு ஃபேன்ஸும் மீடியா சொல்றதை கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. அண்ட் 2 தரப்பு ஃபேன்ஸும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஏற்றம் இருந்தா இறக்கம் கண்டிப்பா இருக்கும். அது தளபதிக்கும் நடக்கும், திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடக்கும். ஈவன் ஒருத்தர் எப்பயுமே உச்சத்திலேயே இருக்க முடியாது. அது 2 தரப்பு ஃபேன்ஸும் புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா தளபதி ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிற ஒரு டிபேட் நடந்துச்சு. இப்போ தளபதிக்கு அப்புறம் யாரு தளபதி அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதை இப்போ சிவகார்த்திகேயன் புடிச்சிட்டாரு. அதை தளபதி ஃபேன்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் சூப்பர் ஸ்டார்ங்கிறது மட்டும்தான் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாவே 2 தரப்பு ஃபேன்ஸுக்கும் சண்டை குறையும். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சர்லயாவது குறையுதான்னு. அந்த தளபதி ஃபேன்ஸ் சார்பா திரு ரஜினி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிருவோம். மனுஷன் 74 வயசுலயும் ஹிட் குடுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் சர்வ சாதாரணம் கிடையாது. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.